அனைவருக்கும் இணைய காலை வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதல் செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பு அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜோடின் சிந்திஜன். மறந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அமெரிக்கா, ஐரோப்பா அதேபோன்று மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து ஷாப்பிங் குளோபோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் இன்றைய தினத்திற்கான தலைப்புச் செய்திகள். அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்துடன் 20% சேர்ப்பதற்கு நடவடிக்கை. பாவத்தகமவில் சிறுமி கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் கைது. ஆஸ்திரேலிய பகிரங்க டென்னிஸ் போட்டியின் இறுதிச் சுற்றுக்கு நோவாக் ஜோகோவிச் தகுதி. தொடர்பு விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். பாவத்தகம தல்கஸ்பிட்டிய மொரக் தோட்ட பகுதியில் 13 வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிறுமியின் சடலம் மீட்கப்பட்ட வீட்டின் உரிமையாளரும் சந்தேக நபர்களில் உள்ளடங்குவதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சகருமான ருவன் குணசேகர குறிப்பிடுகின்றார். உயிரிழந்த சிறுமியின் வீட்டிலிருந்து சுமார் 700 மீட்டர் தொலைவில் உள்ள மற்றொரு வீட்டிலிருந்து நேற்றிரவு 7 மணியளவில் சடலம் மீட்கப்பட்டது. சிறுமி நேற்று காலை முதல் காணாமற் போயிருந்த போதிலும் சடலமாக மீட்கப்பட்ட பின்னரே போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. சடலம் கண்டுபிடிக்கப்பட்ட வீட்டின் முன்பகுதியில் இரத்த கறைகள் காணப்படுவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். சடலம் நிலவிரிப்போரினால் சுருட்டி வைக்கப்பட்டிருந்ததாகவும் போலீசார் குறிப்பிடுகின்றனர். சம்பவம் தொடர்பில் பாவத்தகம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாங்கள் காலையில் வேலைக்கு போகும்போது பிள்ளை வீட்டில் இருந்துச்சு. பால் எடுத்து வச்சுட்டு நாங்கள் வேலைக்கு போயிட்டோம். எங்களோட பிள்ளை 9 மணிக்கு வீட்டை விட்டு போன பிள்ளை காணான்னு சொல்லி எனக்கு 12 மணிக்கு நான் சாப்பாட்டுக்கு வரும்போது தான் தெரியும். அதுல இருந்து நாங்கள் இது வரைக்கும் தேடி 5 மணிக்கு தான் இந்த இடத்துல போய் பாருங்கன்னு சொல்லி எங்களுக்கு சுத்து வட்டாரத்தில் உள்ளவங்க எல்லாரும் சொன்னாங்க. நாங்கள் கொஞ்சம் பேர் சேர்ந்து தோட்டத்துக்கு காவக்காரரோட இந்த வீட்டுக்கு நுழைஞ்சு பின் கதவால உள்ளுக்கு வந்து நாங்கள் தேடிக்கொண்டு போகும்போது எங்கள் பால்வாளி இருந்தது உள்ளுக்கு. அந்த பால்வாளியை எடுத்துட்டு பால்வாளி மட்டும்தான் அவனுக்கு இருந்துச்சு. நாங்க அதுக்கு பிறகுதான் சுத்து வட்டாரத்துல உள்ளவங்க எல்லாம் தேடி இதை கண்டுபிடிச்சு எங்களுக்கு எடுத்து கொடுத்தாங்க. எந்த பிள்ளைய போல இன்னும் எத்தனையோ பிள்ளைகள் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆளாகிடுச்சு. அது இனிமேலாவது எங்களுக்கு தடுக்க கொடுங்கன்னு சொல்லி நாங்க கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்கிறேன். என் பிள்ளைக்காக மட்டும் இல்ல, இந்த ஊர்ல உள்ள பிள்ளைங்க அவ்வளவுக்கு என் பிள்ளைக்கு மாதிரியே எனக்கு எல்லாம் உதவி செஞ்ச மாதிரி அநியாயத்தை அழிச்சு விடுங்க. எதை செஞ்சீங்க வேலையில இந்த அநியாயத்தை இது வரைக்கும் யாருமே அழிக்கல. கட்டாயம் அழிக்கணும். அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்துடன் 20% சேர்ப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக அரசு நிர்வாக அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த 20% கொடுப்பனவு அடுத்த மாதம் முதல் அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்துடன் சேர்க்கப்பட உள்ளது. கடந்த காலத்தில் அரசாங்க ஊழியர்களுக்கு மேலதிக கொடுப்பனவாக வழங்கப்பட்டிருந்த தொகையிலிருந்து 20% அடிப்படை சம்பளத்துடன் சேர்க்க உள்ளதாக அரசு நிர்வாக அமைச்சின் செயலாளர் ஜி தடலகே தெரிவித்தார். இதன் பிரகாரம் அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்பட உள்ளது. சம்பள அதிகரிப்பு தொடர்பான சுற்றின்றுவதை வெளியிடுவதற்கு அரசு நிர்வாக அமைச்சு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சின் செயலாளர் மேலும் சுட்டிக்காட்டினார். ஹோமகம நீதிமன்ற கட்டட தொகுதியில் அமைதியின்மையை தோற்றுவிக்கும் வகையில் செயற்பட்டவர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அமைதியற்ற விதத்தில் செயற்பட்டவர்களை கைது செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரான உதவி போலீஸ் அத்தியட்சகர் ருவன் குணசேகர தெரிவித்தார். காணொலி பதிவுகளை பயன்படுத்தி சந்தேக நபர்களை அடையாளம் கண்டதன் பின்னர் அவர்களை கைது செய்வதற்கு போலீசார் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். கம்பஹா பெமுல்ல ரயில் கடவையில் கடமையில் ஈடுபட்டிருந்த ஊழியர் ஒருவர் ரயிலில் மோதுண்டு உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதுடன் பெமுல்ல ரயில் கடவையில் காவலாளியாக கடமையாற்றிய ஒருவரை இந்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். பதுளையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த ரயிலில் மோதுண்டே இந்த நபர் உயிரிழந்துள்ளமை தெரியவந்துள்ளது. ரயில் பாதையின் மேற்பார்வை நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த சந்தர்ப்பத்தில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. அசமதல பகுதியைச் சேர்ந்த 59 வயதுடைய நபரே ரயில் விபத்தில் உயிரிழந்துள்ளார். அடுத்தாளுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையை 1 மணிக்கு மணித்தியால செய்திகளை 10:25 மற்றும் 11:25 எதிர்பாருங்கள். வணக்கம். 0114 896 896
www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.